Hello, my dear commerce students. How are you all doing? I'm really happy to meet you all once again on this platform Brainery tutorials with one more video. ஸோ இன்னைக்கு என்ன பிளான், நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே உங்களோட புக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட புக்ஸ் எடுத்துக்கோங்க, NCERT டெக்ஸ்ட் புக்ஸ், அண்ட் லெட் அஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் அஜெண்டா. ஸோ வாட் இஸ் தி அஜெண்டா ஃபார் டுடே? ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா we have been covering chapter 1 of BST. ஸோ சாப்டர் 1 அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து சாப்டர் 4 இருந்து we have a detailed elaborated version of every function. ஸோ பிளானிங் எல்லா ஃபங்க்ஷனுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து அதோடைய ஒரு கிளிம்ஸ், அதாவது ஒரு like a shortened version of functions of management தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன functions of management, what is each function of management is actually going to deal with அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ functions of managementல ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன இருக்குது? பிளானிங் இருக்குது, அதுக்கப்புறம் we have ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டிரெக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். கோஆர்டினேஷனும் இருக்கு, பட் கோஆர்டினேஷன் நம்ம தனியா பார்ப்போம். நான் ஆல்ரெடி போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வி வில் see that in a different video in a detailed way. இந்த வீடியோல நம்ம வந்து பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டிரெக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ எப்பயுமே என்னோட செஷன்ல நான் கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிளோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளோட தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். a very familiar example which you can relate with obviously. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி. குரூப் ஸ்டடியை வச்சு நான் உங்களுக்கு பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டிரெக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உடைய கான்செப்ட்ஸை சிம்பிளா உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குரூப் ஸ்டடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ஸ்டடி நம்ம வந்து பிளான் பண்றதே ஒரு பிளானிங்கோட இனிஷியல் பார்ட் தான். ஸோ லெட் அஸ் இமேஜின் எக்ஸாம்ஸ் ஆர் நியரிங் பை அண்ட் யூ ஆர் பிளானிங் டு கோ ஃபார் அ குரூப் ஸ்டடி அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தி பர்பஸ் வுட் பி லைக் யூ ஆல் வாண்ட் டு ஷேர் யுவர் நாலேஜ் and want to acquire more knowledge in business studies or let it be any other subject and want to do your exams really well. That's the purpose. So we know what is the goal. Now how are you going to carry it forward? How are you going to actually do it is what is we are going to see in the way of planning, organizing, staffing, and then controlling and directing and all, right? So இப்போ group study அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது first of all we will plan like all the students. Not everybody will learn with everybody. Am I right? எல்லாருக்கும் எல்லாரோடையும் compatibility இருக்காது. So you will select some few friends who will actually be helpful in learning. அதாவது உங்களுக்கு அவங்களோட knowledge share பண்றதுல ஹெல்ப் பண்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை நம்ம we will gather together, right? So அதுக்கப்புறமா we will plan. So imagine you are going to have a BST examination. Like it is going to be planned in upcoming days. ஒரு எக்ஸாம் பிளான் ஆயிருக்கு, அந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவீங்க. am I right? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்க்கு இன்னும் 3 days தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 3 daysல வந்து உங்களுக்கு வந்து 3 சாப்டர்ஸ் இருக்கு கவர் பண்ண அப்படின்னா அந்த 3 சாப்டர்ஸை நீங்க எந்த மாதிரி படிச்சு கவர் பண்ண போறீங்க அந்த குரூப் ஸ்டடியில அப்படின்றத you will schedule a plan. ஸோ ஃபர்ஸ்ட் what to do, how to do it and who's going to do it அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க இங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதுதான் பிளானிங். நான் ஆர்கனைசேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நம்மளோட டே டு டே லைஃப்லயும் நம்ம இதை பிளானிங், ஆர்கனைசிங்லாம் எப்படி பண்றோன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இப்போ பிளானிங் நீங்க பண்ணிட்டீங்க, வாட் டு லேர்ன், ஹவு டு லேர்ன், இதெல்லாமே பிளான் பண்ணிட்டீங்க. நீங்க எப்படி படிக்க போறீங்க, எந்த கொஸ்டின் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறீங்க, எந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க போறீங்க, அதுக்கு அடுத்தது என்ன, அப்படியெல்லாம் எல்லாமே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. ஸ்கெடியூல் ரெடி ஆயிடுச்சு. நவ் ஒன்லி ரீடிங் இஸ் லெஃப்ட். ஸோ இப்போ நீங்க படிக்க போறீங்க. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி யூ வில் டூ அ ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஆர்கனைசிங்னா என்னெல்லாம் மெட்டீரியல் வச்சு நீங்க படிக்க போறீங்க, அதாவது ஆர் யூ கோயிங் டு கோ வித் ஒன்லி NCERT டெக்ஸ்ட் புக் ஆர் டு யூ ஹாவ் சம் கைட்ஸ் ஆல்சோ டு ரெஃபர் டு ஆர் டீச்சர்ஸ் ஷேர் பண்ண ஏதாவது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணீங்க. அதாவது ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி ரெடியா வச்சுப்பீங்க so that you can go ahead and achieve your goal.
ஸோ ரிசோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் allocate பண்ணியாச்சு. ரிசோர்ஸஸ்னால் இங்கே வந்து உங்களோட புக்ஸ், கைட்ஸ், stationery or whatever it may be. All right, even your snacks also could be a part of it. So இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து you will actually do a staffing. Staffingனா என்னன்னா, இங்க வந்து உங்களுடைய இந்த எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாஃபிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா 3 சாப்டர்ஸ்லையுமே அந்த குரூப்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கான்ஃபிடென்ட்டாவோ இல்லை தரோவா இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு லெசனோட இன்னொரு கான்செப்ட் ரொம்ப தரோவா தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ வில் ஆக்சுவலி ட்ரை டு allocate work to each other, saying that நீ இது சொல்லித்தா, நான் உனக்கு இதை திருப்பி சொல்லித்தரேன். ஸோ we will just work it out this way அப்படின்ற மாதிரி you will try to assign work. So அதுதான் இங்க வந்து ஸ்டாஃபிங்கான ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல முடியும். அந்த ஸ்டாஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிரெக்டிங். ஸோ டிரெக்டிங் அப்படின்றது என்னன்னா, trying to see whether things are going in the right way. அதாவது நீங்க எப்படி பிளான் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா அப்படின்றத ஒரு டைரக்ஷன். நீ இதை பண்ணு, நீ இதை படி, ஓகே இதை படிச்சு அடுத்தது இது போகும் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன். ஸோ தெர் வில் பி அ புஷ். அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் படிக்கும் போது 3 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே லைக் ட்ரெயின் அவுட் ஆயிட்டாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் சொல்லலாம், சீக்கிரம் படிங்க, நம்ம முடிச்சே ஆகணும், இன்னைக்கு நம்ம 3 சாப்டரை வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அந்த 3 சாப்டர் முடிச்சிடணும் அப்படின்னு சம் புஷ் வில் பி தேர். ஸோ அந்த மோட்டிவேஷனோ கைடன்ஸோ தான் வந்து டிரெக்டிங். ஆல்ரைட், அதுக்கு அடுத்து கண்ட்ரோல். கண்ட்ரோல் என்ன, ஒரு செக்கிங் மெக்கானிசம். அதாவது நம்ம போட்ட பிளான் பிரகாரம் எல்லாமே நம்ம பண்ணியாச்சா, நம்ம ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணியிருக்கோமா, நம்ம வந்து புக்ஸ்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கோமா, எல்லா ஹாட்ஸ் கொஸ்டினையும் கவர் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணுவோம். அதுதான் கண்ட்ரோலிங் மெக்கானிசம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் குரூப் ஸ்டடி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நம்ம எக்ஸாம்ஸ்ல இதை எழுத முடியாது. கரெக்டா? திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க். இப்போ நம்ம ஆர்கனைசேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது தான் வாட் இஸ் த கண்டென்ட் தட் ஐ ஹேவ் டு ரைட் இன் த எக்ஸாம் அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ரைட்? ஸோ லெட்ஸ் கோ ஹெட் வித் த நெக்ஸ்ட் திங். ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், லெட் அஸ் இமேஜின் அ சாக்லேட் கம்பெனி. ஸோ ஒரு ஏபிசி சாக்லேட் கம்பெனின்னு வச்சுப்போம். இந்த சாக்லேட் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளானிங் பண்ண போறாங்க. அந்த பிளானிங் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, they will come up with ideas and they will try to bring about certain new things about what are the products they are going to launch, how are they going to launch it, and who are their customers, how are they going to cater the needs of the customers அப்படின்றத அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்க. ஸோ how to do it, who is to do it, and when are you going to do it, what is the process that you are going to follow for implementing it அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பிளானிங். இதுல வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ் செட்டிங் பிரைமரியா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, இப்போ அந்த XYZயோ ஏபிசி சாக்லேட் கம்பெனியோ எதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்டிவை நோக்கி தான் அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அலைன் ஆயிருக்கும். ஸோ பிளானிங் பண்ணும் போதே அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் இங்க கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுத ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளானிங்னு வரும்போது இந்த 3 கீவேர்ட்ஸ் கண்டிப்பா நீங்க உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ல இன்க்ளூட் பண்ணணும். ரைட்? ஸோ இதோடைய டீடைல்டு லேர்னிங் வந்து நம்ம சாப்டர் 4ல பண்ணுவோம். பட் இருந்தாலும் இது ஒரு ஷார்ட் கொஸ்டினா வரும்போதோ, இல்ல கேஸ் பேஸ் சினாரியா வரும்போதோ, இல்லைன்னா ஒரு MCQவா வரும்போதோ, யூ ஷுட் நோ these keywords are relevant to planning அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். So what are the keywords? The keywords are point number 1, decision making, objectives and forecasting. Forecastingனா என்னன்னா, முன்கூட்டியே, அதாவது in future இப்படி எல்லாம் நடக்கும்ன்றத முன்கூட்டியே வந்து ஒரு பிளான் பண்ணி வைக்கிறது. ஆல்ரைட்? ஸோ இதுதான் வந்து 3 keywords that you need to definitely know with or know about planning. So planning அப்படின்றது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So now let's move on to the next function of management, which is organizing. So same example, ABC chocolate company ஓட எக்ஸாம்பிள் தான் நான் இங்க எடுத்தேன். அவங்க என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஐடியாஸ் என்ன, அவங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, எந்த கஸ்டமர்ஸ்க்காக இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்றது எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அதாவது அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் என்ன அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணி அதை வந்து they are going to streamline பண்ண போறாங்க. ஸோ ஆர்கனைஸ்
ஆர்கனைசிங் அப்படின்னு வந்தாலே நீங்க கண்டிப்பா இந்த கீவேர்ட்ஸை நீங்க எழுதிதான் ஆகணும். யூ ஹாவ் டு பேர் இன் மைண்ட் தி கீவேர்ட்ஸ். வாட் ஆர் த கீவேர்ட்ஸ்? இட் இஸ் அ அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது நம்ம படிச்சோம் இந்த ஹெரார்கி, அதாவது டாப் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆபரேஷனல் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். ஸோ தெர் இஸ் அ அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங். அதாவது நீங்க இந்த ஒர்க்கை பண்ணுங்க, நீங்க இந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்றது ஒரு அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் நடக்கும். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஓவர் ஹியர். ஸோ ஆர்கனைசிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ பிளானிங் பண்றது வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்டா இருப்பாங்க. அதுக்கான ஆர்கனைசிங் ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வில் டேக் இட் அப். அதுக்கு அடுத்தது ஒர்க் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அந்த ரிசோர்சஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம், அதை யார் அந்த ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே இங்க நடக்கும். அதுக்கு அடுத்தது they will also be involved in coordination. ஆல்ரைட். ஸோ ஆர்கனைசிங் அப்படின்னு வரும்போது இந்த கீவேர்ட்ஸ் நீங்க கண்டிப்பா எழுதணும். அதுக்கு அடுத்தது ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் ரொம்ப ஈஸி தான். Who will be the right person to do the job? இந்த லைனை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. The right person for the job, right job. அதாவது யார் இந்த வேலையை சரியா செய்ய முடியும், எஃபெக்டிவாவும் எஃபிஷியன்டாவும் செய்ய முடியும்ன்றத டிசைட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்டாஃபிங். ஸோ இப்போ XYZ கம்பெனி லிமிடெட்ல இது யார் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா the HR team will take it. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்டாஃபிங் மோஸ்ட்லி they will be involved. ஸோ எப்படி என்ன பண்ணுவாங்க அவங்க? they will recruit people, all right, depending on the nature of work. அதாவது சில ஒர்க்குக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது, சில ஒர்க்குக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், சில ஒர்க்குக்கு வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தேவை இருக்காது, சில ஒர்க்குக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஒர்க் the HR department will recruit people. And what is the line that you need to remember? The line that you need to remember is the right person for the right job. அதுதான் வந்து அந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க when it comes to staffing. ஸோ ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது டேக்கிங் பீப்புள் இன்சைட் தி ஆர்கனைசேஷன் தான் ரெக்ரூட்மெண்ட். ஸோ தெர் வில் பி அ இன்டர்வியூ ப்ராசஸ். சில டைம் வந்து வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், அதாவது டெமோ, அதாவது ஒருத்தவங்க ஒரு வேலை செஞ்சு காமிக்கிறது கூட ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரைனிங் கண்டிப்பா இருக்கும். ஸோ எல்லா ஜாப்ஸ்க்குமே ட்ரைனிங் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஜாப்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனே, ஒரு லைக் சிம்பிளான ஒரு ரோலே எடுத்துக்கோங்க. அந்த ரோல் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் வேரி ஆகும். அதனால அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு அந்த எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்றத அந்த ஆர்கனைசேஷன் ட்ரைனிங் மூலியமா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தே வில் பி trained and they will be given skills which they can utilize for performing their well efficiently and effectively. And then placement. Placement, now once everything takes place really well, a person was recruited, he or she underwent a proper training, and now they are ready to start their work, and that is what is all about placement. So இதுதான் staffing உடைய function. So என்ன keywords ஞாபகம் வச்சுப்பீங்க? So you need to remember the keywords of recruitment, and then you need to remember the keyword of placement and training. So இதுதான் staffing function கான explanation. So XYZ company, அதாவது சாக்லேட் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா first plan பண்ணாங்க என்ன பண்ணணும்னு, அதுக்கு அடுத்தது ரிசோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது இப்போ ஆட்களை உள்ள எடுத்துக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஸ்டாஃபிங் அவங்க பண்ணியாச்சு. ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க். அதுக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டிங். ஸோ ஜஸ்ட் பீப்புள் அசைன் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் அலோகேட் பண்ணால் மட்டும் போதுமா? கம்பெனியால கோல் அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ஷியலி எஸ், பார்ஷியலி நோ. ஏன்னா there should be a driving force for the employees to know, like, are they doing the right job at the right time? Are they, focusing on achieving the goal? அப்படின்றது ஒரு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும், ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ அதனால தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா they will conduct meetings, they will host some events in order to gather all the employees. ஒரு CEO வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல, நம்ம கம்பெனியோட விஷன் எது, நம்மளோட கம்பெனியோட மிஷன் எது, so we all need to work as a team அப்படின்ற ஒரு சப்போர்ட், மோட்டிவேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த விஷயம் தான் என்னன்னு சொல்ல வராங்கன்னா they are calling it as directing. ஸோ directingல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the keywords that need to be remembered are
supervision, motivation, leadership, and communication. So in case somewhere something is going wrong in a mode, that has to be definitely checked. So the leaders will definitely take care of it. So they will ensure that all the employees are aligned to the objectives of the organization. அதாவது கோலை நோக்கி தான் அவங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்றாங்களா அப்படின்றத இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பா பார்த்துப்பாங்க. ஸோ அதுல ஒர்க்கர்ஸ்க்கு என்னெல்லாம் மோட்டிவேஷன் தேவைப்படுதோ, இல்லை சப்போர்ட் தேவைப்படுதோ, இல்லை கைடன்ஸ் தேவைப்படுதோ அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிரெக்டிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் அப்படின்றது என்னன்னா, we need to have a checking mechanism. அதாவது எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா, is it all aligned to the goal achievement அப்படின்றத ஒரு செக்கிங் மெக்கானிசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்லேட் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிற சாக்லேட் எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவா இருக்கா அப்படின்னு ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பா காம்படிட்டர்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கா, இல்லை ஹையரா இருக்கா, லோவரா இருக்கா, அந்த டீமுக்கு அந்த சாக்லேட்க்கு லைக் மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கு, அது எல்லாமே வந்து they will just go through and they will do an analysis, and அதை பேஸ் பண்ணி தான் they will get to know whether are they aligned to the achievement of their objectives. So இதுதான் வந்து controlling. So what are the keywords that you need to remember while explaining controlling mechanism பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து setting standards. Other than that, next is measuring performances. So until and unless one employee's performance is measured, no one will get to know that who's performing well, who's not being able to perform well அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணியே தான் ஆகுவாங்க. அண்ட் இஃப் சம்மன் இஸ் டூயிங் எக்ஸலண்ட் ஜாப், அவங்களுக்கு அதுக்கேற்ற ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேலரி அப்ரைசல்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் பெனிஃபிட்ஸ். இன்கேஸ் இஃப் எம்ப்ளாயி இஸ் நாட் பீங் ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல்னா, அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணால் அவங்களால எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங்கோ இல்லை அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து measuring performance and correcting the deviations. எங்கெங்கெல்லாம் deviate ஆயிருக்கு அப்படின்றத வந்து இந்த controlling functionல check பண்ணிட்டு அதை வந்து correct பண்ணிப்பாங்க, so that the organization is able to achieve the goals that have been planned and set properly. சரியா? So these are the various functions. As I told you, coordination இருக்கு, that we will learn in a separate video. I will try to come up with a separate video for that. All right. So இப்போ நம்ம Q&A செஷனுக்கு வந்தாச்சு. So last videoலுமே நான் சொன்னேன், I'll just come up with few question and answer just to trigger the knowledge that you have gained in this video. So இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா I have just come up with only 2 questions. There are n number of questions related to this. So இந்த questionல let us see how are we able to recollect whatever we have learned. ஸோ இன்னொரு தடவை நான் ரீகேப் கொடுத்துட்றேன் பிஃபோர் கோயிங் இன் டு த கொஸ்டின் ஆன்சர். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have seen the different functions of management. So let me hear from you, what are the different functions of management? All right, the different functions of management are planning, அதுக்கு அடுத்தது organizing, then comes staffing, then comes directing, and then comes controlling. Coordination is also there. We will learn that in a detailed manner in the upcoming video. So now let us move on to the question and answer. So first வந்து என்ன சொல்றாங்கன்னா, XYZ company appoints a team of designers and crafts people in the company who develop some creative printed design on clothes. Which function of management is highlighted in this context? So இது ஒரு simple case scenario மாதிரி தான். உங்களுடைய என்சிஆர்டி கான்செப்ட்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸ் பேஸ்ட் சினாரியோ. இப்போ உங்களோட டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா டைரக்டா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? தே வில் ட்ரை டு புட் இட் இன் அ வே வேர் யூ வில் கோ த்ரூ அ கேஸ் சினாரியோ அண்ட் தென் யூ வில் பி ஆக்சுவலி ரைட்டிங் தி ஆன்சர் ஃபார் இட். ஸோ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். So இங்க நீங்க ரொம்ப clear, ரொம்ப சிம்பிளான question தான். I have not taken difficult questions. So what is a question? A team has been recruited. நான் வேர்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், க்ளூ வேர்டே சொல்லிட்டேன். A team has been recruited in order to come up with some creative art. All right, for the clothes. So இப்போ இது எந்த ஃபங்க்ஷனை வந்து லைக் லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we all know it is related to staffing.
கரெக்டா? So like this, இந்த மாதிரியான question answer நீங்க படிக்க படிக்க தான் you will be able to solve all the MCQs without any errors. And solving all the MCQs without any error will give you ultimate confidence in also writing the remaining paper. எப்பவுமே அப்படிதான் நடக்கும். நம்ம ஒரு MCQ 20 MCQs இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் சூப்பரா பண்ணிட்டேன் அப்படினாலே I really gain that confidence. My confidence get boosted and I will be able to do all my descriptive questions also in a very better way. All right. So next question. The process of choosing the best course of action from several alternatives is known as. In the question உங்களுக்கு தான். So 4 options எங்களுக்கு கொடுத்தாச்சு. So what is the process called where you have to choose the best alternative? Is it planning or organizing or controlling or directing? Check the answer. Try to answer this. And I have just chosen 2 questions. I am planning to come with a detailed questionnaire for the whole chapter, which I will be sharing with you in the upcoming videos. So please do not miss out to watch the videos at all. Right? பார்த்துட்டே இருங்க. You will get to know what are the various HOTS questions or what are the conceptual or competency based questions from this chapter. அதை நான் உங்களுக்கு ஒரு detailed discussion ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போட்டு தரேன். Right? All right. So இன்னைக்கான question answer முடிஞ்சிருச்சு. So our session comes to an end here. I'll be really happy to get connected to you once again through one more video. Until then, stay tuned to Brainery Tutorials. Take care and bye bye all of you.